இந்த கசாப்பு கடைக்காரன் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவான்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன பையன்கிட்ட அனுப்புகிறாரே, அங்கே போய் கேளுங்க அவன் சொல்லுவான்னு சொல்கிறாரே, இது இன்னும் வியப்பு. போகிறார், வேறு வழி இல்லை. ஏன்னா உள்ள ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா அதுக்கு விட தெரிகிற வரைக்கும் மனுஷனை போட்டு ஒரு வழி பண்ணிடும். அப்போ போகிறாரு, அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான். ஒரு 13-15 வயசு இருக்கும். பருவம், டீனேஜ். துள்ளி விளையாட வேண்டிய அல்லது வாழ்க்கையில் இருக்கிற சுகங்களை எல்லாம் பார்க்க துடித்து விடுகிற, தூண்டி விடுகிற ஒரு வயசு. அங்கே போனால் அவன் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சோறாக்குறான், குழம்பு வைக்கிறான். அப்பா அம்மா 2 பேர் உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறான். துணியை துவைச்சி போடுறான், வாசல் கூட்டி மெழுகிறான், எல்லாம் பண்ணுறான். பார்த்தவருக்கு ஒரு ஆச்சரியம். தம்பி அப்படிங்கிறாரு போய். ஐயா இருங்க, நீங்கள் கசாப்பு கடைக்காரரை சொல்லி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேன், ஒரு அரை மணி நேரம் பொறுத்தீங்கன்னா நான் வந்துடுறேன். இந்த மனுஷன் மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. இது என்னடா அநியாயம். இன்னைக்கு காலத்து மாதிரி அன்னைக்கு எந்த விதமான தொடர்பு கருவிகளும் இல்லை. இவர் வர்றதுக்கு முன்னால் அங்கிருந்து யாராவது வந்து சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த 3 பேரும் ஒவ்வொருத்தர் இந்த செய்திகளை தெரிந்து கொண்டார்கள்? நான் கொக்கை எரிச்சது அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்னு ஆரம்பித்து இந்த கசாப்பு கடைக்காரன் அனுப்புனது இந்த குழந்தைக்கு எப்படி தெரியுங்கிற வரைக்கும் யோசிக்கிறார். ஒன்றும் விளங்கலை. வேறு வழி இல்லை, அரை மணி நேரம் காத்திருந்து தான் ஆகணும். அந்த பையன் வர்றான். ஒரு அரை மணி நேரம் ஆகுது. ஐயா மன்னிச்சுக்குங்க, எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பார்வையற்றவர்கள், முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சோறு குழம்பு எல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது, சாப்பிட வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவர்களை நீராட்ட வேண்டியது, அவர்களுடைய ஆடைகளை தூய்மைப்படுத்த வேண்டியது எல்லாம் என்னுடைய பொறுப்பு. அதையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். பாதியில் விட்டுட்டு வர முடியாது. சமைச்சதையே அவங்கள சாப்பிட வச்சுட்டு நான் வர்றேன். இப்போ சொல்லுங்கள், இந்த சின்ன பையனாலும் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் என்னன்னு கேட்குறேன். ஒரு கையெடுத்து கும்பிட்றாரு. தம்பி, தயவு செஞ்சு நீயாவது சொல்லு, வேறு எங்கேயும் அனுப்பாத. ஐயா என்ன சொல்லணும்? கசாப்பு கடைக்காரரு உங்களை இங்கே அனுப்புனாரு, அதை பற்றியா? இல்லை அவர்கிட்ட அந்த அம்மா அனுப்புனாங்களே அதை பற்றியா? யோசிக்கிறேன். இந்த மனுஷன் ஆச்சரியத்தில் இருக்கார். கேட்குறாரு, எப்படி அப்பா இதெல்லாம் உனக்கு தெரியுது? நீ என்ன சாதனை பண்ணுற? அந்த அம்மா கிட்ட கேட்ட கேள்வி இங்கே வருது. நீ என்ன சாதனை பண்ணுற? என்ன மந்திரம் பண்ணுற? உபாசனை ஏதாவது பண்ணுறியா? ஐயா, இந்த சாதனை, மந்திரம், தந்திரம் இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நான் சின்ன பையன். எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை கவனிச்சுட்டு என் வேலையை பார்க்குறதுக்கே சரியாக இருக்குது. பக்கத்தில் திண்ணையில் தான் ஒரு வாத்தியார் உட்காந்து சொல்லி கொடுப்பாரு, நான் படிக்கிறேன். அதை தவிர எனக்கு வேறு எதுக்கும் நேரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் எப்படி எப்பா உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது? அது ஏதோ தானாக தெரிகிறது தான் ஐயா. ஒரு சூழல், ஒரு உள்ளுணர்வு. அப்படி அதற்கு நீ என்ன செய்கிறாய்? மீண்டும் ஆர்வம் கேட்குறாரு. நான் ஒன்றும் செய்கிறதில்ல சாமி. என் வேலை என்னென்னா எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, அவங்களுக்கு உண்டான பணிவிடைகளை செய்கிறது. அதை தவிர நான் வேறு எதையும் செய்கிறதில்ல. இப்போ தான் அவருக்கு புரியுது. கசாப்பு கடைக்காரன்னு இதைத்தான் சொன்னான். என் வேலை கறி வெட்டுறது. ஒரு காசு குறைச்சி வாங்க மாட்டேன், கூட்டியும் கேட்க மாட்டேன். சரியான பொருளுக்கு சரியான விலை, சரியான விலைக்கு சரியான பொருள். வியாபாரத்தில் லாபத்துக்காக ஆட்டை கண்டதையும் சாப்பிட வச்சு கெடுத்து விற்கிறதும் இல்லை. அவனுடைய வேலையில் அவன் நேர்மையாக இருக்கான். அந்த அம்மாவை கேட்டால் அந்த அம்மா சொன்னது தான், என் கணவரை பார்த்து கொள்வது என்னுடைய பொறுப்பு, எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை செய்கிறேன். அப்போ அவரவர்களுக்கென்று விதிக்கப்பட்ட செயலில், அவரவர்களுக்கென்று வழங்கப்பட்ட கடமையில் யார் சரியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய செயல்கள் கர்மயோகம் என்று போற்றப்படுகின்றன. மகாகவி பாரதி சொல்லும்போது சொல்லுவார், கர்மயோகம் ஒன்றே என்றும் காக்கும் அப்படின்னு சொல்லுவார். தன்னுடைய கர்மத்தையே யோகமாக செய்வது கர்மயோகம். ஒரு நீதி நூல் சொல்லுது, மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவவருதிமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார்,
கர்மமே கண்ணாயினார். அப்படின்னா என்ன? தன்னுடைய வேலையிலே குறியாக இருப்பவர்கள், அதாவது இன்றைக்கு நாம் சொல்லுகிற அவன் காரியம் ஆனால் போதுன்னு இருக்கிறவங்க கிடையாது. தன்னுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்கள் எந்த துன்பத்தையும் சிந்தித்து கொண்டு இதில் குற்றம் அதில் குறை என்று சொல்லி கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் கர்மமே கண்ணாக செயல்படுவார்கள். அப்படி செயல்படுபவர்கள்தான் கர்மயோகிகள். அவர்கள் செயலெல்லாம் தவமாகும் என்பதை இந்த செய்தி, இந்த கதை நமக்கு சொல்லுகிறது. இது எங்கேயோ படிக்க நேர்ந்தது, படித்தவுடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன். இது போன்ற நிறைய கதைகள் இருக்கின்றன, நாம் கேட்கின்றோம். கேட்டதோடு இருந்து விடாமல் கொஞ்சம் சிந்தித்தால், அதன்படி கொஞ்சம் செயல்பட்டால் நிச்சயம் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மை கிடைப்பதற்கு அது ஒரு வழியாகலாம். சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.